அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேகமும் விவேகமும் மகத்தான ஆற்றலும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானின் அருளும் புரட்டாசி மாதத்தின் தெய்வீக பலன்களும் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றன என்பதை பார்க்கலாம். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். புத்திசாலித்தனமும் உழைப்பும் நிறைந்தவர்கள் நீங்கள். புதன் பெருமாளின் அம்சமாக விளங்குவதால் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். யமதர்மனின் கோரை பற்களில் இருந்து தோன்றிய இந்த மாதத்தில் பெருமாளை வழிபடுவது பல தோஷங்களை, கால சர்ப்ப தோஷம், தார தோஷம் போன்றவை நீக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதுடன் கருட தரிசனம் செய்வதும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தும். சாதகமான பலன்கள். இயல்பிலேயே பொறுமை கொண்ட நீங்கள் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து நிதானமாக செயல்படுவது வெற்றியை தரும். வக்ரசனியுடன் ராகு இணைந்திருப்பதால் குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் தேவையில்லாத மன உளைச்சலை தந்த பழைய கடன்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். புது வேலைக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். ஆனால் மன திருப்தி சற்று குறைவாக இருக்கலாம். குடும்ப சூழ்நிலை சாதகமாகவே இருக்கிறது. செலவுகள் இருந்தாலும் சமாளித்து விடலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத நிறைய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பாதகமான விளைவுகள். எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். குழப்பம் காரணமாக முடிவெடுக்க தாமதிக்க நேரிடலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து போடுவது, யாருக்காவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முடிவெடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் உடல் சூடு அதிகமாகி சரும உபாதை, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம். உடலை நீரோட்டமாக வைத்திருக்க பாருங்கள். சுக்கிர பகவானும் கேதுவோடு இணைந்திருப்பதால் நெருங்கிய உறவுகள் வழியில் செலவுகள் இருக்கக்கூடும். தாய் வழி, தந்தை வழி, தாய்மாமன் வழி சொந்தங்களால் ஏற்பட்ட மனப்போராட்டங்கள் தொடர வாய்ப்புள்ளது. வேலை சுமை அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கவும். வியாபாரம், கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகள் ஒத்துழைக்காமல் பிரச்சனைகள் தரலாம். சந்தை நிலவரத்தை சரியாக கவனித்து பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும். புதிய திட்டங்களை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது. பொய் பேசுதல் நல்லதுக்காக இருந்தாலும் யாரிடமும் பொய் சொல்ல வேண்டாம். நட்சத்திரங்களுக்கான பலன்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஜென்ம ராசிக்கு சூரியன் இருப்பதால் உதாதித்த யோகம் உண்டாகிறது. உங்கள் மனதில் என்ன விருப்பமோ அது நிறைவேறும். நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் நினைப்பது நடக்கும். உடல்நிலையில் பாதிப்பில்லை. வம்பு வழக்கு சார்ந்த நிலை மாறும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பல நெருக்கடிகள் நீங்கும். அஸ்தம். எந்த ஒரு செயலையும் மனதில் தெளிவாக செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். பெரியோரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு பல வெற்றிகளுக்கு காரணமாகும். தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.